அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடிப்படை இயற்பியல் பேசிக் ஃபிசிக்ஸில் காஸ்மாலஜி குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த காணொலியில் காஸ்மாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் இந்த காணொலியில் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம் உருவானது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 460 கோடி வருடங்களுக்கு முன்பதாக உருவான இந்த சூரிய மண்டலம் அது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூசியும் வாயுவும் நிறைந்த ஒரு மேகம் பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டாரோட வெடிப்பால் டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த ஸ்டார் பெயர் தான் சூப்பர் நோவா. சத்தத்தோடு அந்த நட்சத்திரம் வெடித்ததுனால அந்த பாதிப்பு சுற்றிலும் அலைகளாக வேவ்ஸாக பயணம் செய்தது. இந்த அலைகள் அந்த தூசி மற்றும் வாயுமண்டலத்தை அழுத்தம் கொடுத்தது. அதனால் ஒரு கொலாப்ஸ் அங்கே நடந்துச்சு. அதனால் சிறு சிறு துகள்கள் வெளியே ஒன்றுக்கொன்று எதிராக வந்தது. அதற்கு பின்பதாக ஈர்ப்பு விசையால் அது ஈர்க்கப்பட்டது. அதன் பின்பதாக அது வேகமாக சுற்ற ஆரம்பித்தது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இது மூலமாகத்தான் அழகான ஒரு சோலார் நெபுலா அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்தது. சோலார் நெபுலா அப்படின்னா தூசியும் வாயுவும் நிறைந்த ஒரு பெரிய மேகம். அதில் இருந்து தான் சூரியன், கோள்கள், மற்ற சோலார் சிஸ்டம் அமைப்புகள், அதாவது சிறுகோள்கள், விண்கற்கள், நிலா இப்படிங்கிறதெல்லாம் உருவாச்சு. இப்படி சுற்றுறது மெதுவாக சோலார் நெபுலாவோட நடுப்பகுதி சூடாகவும் அடர்த்தியாகவும் ஆக ஆரம்பித்தது. அதை சுற்றி தூசி மற்றும் வாயுவாலான ஒரு டிஸ்க் இருக்குது. ஸோ அந்த முனைக்களில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். நெபுலாவோட நடுப்பகுதியில் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பின ஒரு பால் இருக்கும். அந்த பால் எப்படி இருந்துச்சுன்னா ப்ரெஷராக ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருந்துச்சு. அதோடைய துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாய் காணப்பட்டது. அப்படி காணப்பட்ட சூழ்நிலையிலே காஸ்மாலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதிதான ஒரு நட்சத்திரம் உருவானது. ஆக இதுதான் சோலார் நெபுலா. இப்படி தான் உருவாச்சு. வருகின்ற காணொளியில் சோலார் நெபுலா சுற்றி காணப்படும் ஒவ்வொரு கோள்களை பற்றியும், அந்த கோள்களை என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, சிறப்புகள் இருப்பது என்பதை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.